ஆச்சி சொன்ன கதை. எங்கள் ஆச்சி ஊருக்கு வந்துட்டா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நைட் ஆச்சுன்னா ஆச்சிக்கிட்ட உட்காந்து கதை கேட்போம். அப்போ எங்கள் ஆச்சி நல மகாராஜா கதை, ஹரிச்சந்திர மகாராஜா கதை, அப்புறம் நிறைய மகாபாரத கதை, இப்படி நிறைய கதைகளை சொல்லுவாங்க. அப்படி கேட்டதாலேயோ என்னவோ எங்களுக்குள்ளே இன்னும் ஹரிச்சந்திரனும் அர்ஜுனனும் அவங்களோட தன்மைகள், அவங்களோட குவாலிட்டியெல்லாம் எங்ககிட்ட இன்னும் இருக்குது. சில நல்ல விஷயங்கள் எங்கிட்ட இருக்குன்னா இந்த கதைகள் தான் காரணமாக இருக்கும்னு எனக்கு தோணுது. இந்த கதைகள் எங்களை பெரிய பெரிய தப்பு செய்யாமல் காப்பாற்றிக்கிட்டு இருக்குது இப்போ வரைக்கும். அப்படி ஆச்சி சொன்ன ஒரு கதையை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட எனக்கு என்ன மாற்றம் நிகழ்ந்துச்சோ அந்த மாற்றம் உங்களுக்குள்ளேயும் இந்த கதையை கேட்டு நிகழட்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு அந்த கதையை சொல்கிறேன். ஒரு சாமியார் அவங்க சீடர்களோட பாத யாத்திரையாக காசிக்கு போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ போகிற வழியில் எங்கே சின்ன சின்ன ஊர்கள் இருந்துச்சுன்னா அந்த சின்ன சின்ன ஊர்களில் தங்கி அங்கே கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு தங்களோட பயணத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஊரில் அவங்க தங்கும்போது ஒரு குடிசை வீடு இருந்துச்சு. அங்கே ஒரு அப்பா, அம்மா, 4 பசங்க இருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஒரு மாடு இருந்துச்சு, ஒரே ஒரு மாடு. அந்த மாட்டை வச்சு தான் அவங்களோட வருமானமே இருந்துச்சு. அந்த மாடு கறக்கிற பாலை எடுத்துகிட்டு வந்து தினமும் அதை விற்றுட்டு வந்து அதில் என்ன பணம் கிடைக்குதோ அதை வச்சு தான் அவங்களோட குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்ட ஜீவனமாக இருந்துச்சு. அதில் வர்ற வருமானத்தை வச்சுட்டு 4 பேருக்கும் அவங்களால சின்னமில்லை ஏதோ அரையும் குறையமாக சாப்பிட்டுக்கிட்டு அவங்களோட ஜீவனம் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ அவங்க அந்த ஊருக்கு அந்த சாமியார் வர்றாரு, அவங்க வீட்டில் அவர் தங்குறாரு. அப்படி தங்கும்போது நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்துட்டாங்க அப்படின்னா அப்போல்லாம் உபசரிப்பு தனக்கு இருக்கோ இல்லையோ வந்தவங்களுக்கு செய்வாங்க. அதிதி தெய்வோ பவ அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நேரத்துக்கு வீட்டில் விருந்தாளி வந்தாலும் அவங்கள மனசு கோணாமல் நடத்துறது தான் அப்படிங்கிறது அப்போ இருந்த ஒரு வழக்கம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாமியாரை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவருக்கு சாப்பாடு தாங்கிட்டு இருந்ததெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, சாமியாருக்கு கொடுத்துட்டாங்க. சாமியாரும் தன்னோட சீடர்களும் சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்புற நாள் வருது. அப்படி அவங்க கிளம்பும்போது அந்த சாமியார் தன் சீடர்கள்ட்ட சொல்கிறாரு, டேய் அந்த மாடை கழட்டிட்டு வந்துடுங்க அப்படின்னு. உடனே அந்த சீடர்கள்லாம், ஐயோ நமக்கு எவ்வளோ உதவி பண்ணாங்க, அவங்கள போய் நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்க, அவங்களுக்கு இருக்கிறது அந்த வருமானம் அந்த மாடு தான், அதையும் கழட்டிட்டு போயிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல, வேணாம் குருவே அப்படின்னோடனே நான் சொல்கிறத செய் அப்படின்னு சொல்லி குரு சொல்லிட்டா அப்போல்லாம் அவங்க மீற மாட்டாங்க. குரு என்ன சொல்கிறாரோ அதைத்தான் அவங்க கேட்பாங்க. உடனே சரின்ட்டு அந்த சீடர் என்ன பண்ணுறான், அந்த மாடை கழட்டி விட்டுட்டான். அந்த மாடு எங்கேயோ போயிடுச்சு. இவங்களும் அடுத்த நாள் கிளம்பி போயிட்டாங்க. உடனே ஒரு வருஷம் கழித்து அவங்க காசிக்கு போயிட்டு திரும்பி வர்றாங்க. வரும்போது அந்த சீடன் சொல்கிறான், நம்ம அவங்கள போய் பார்த்துட்டு போவோமா அப்படின்னு சொல்லிட்டு, வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஊருக்கு போகிறாங்க. இப்போ பார்த்தா அந்த குடிசை வீடு இல்லை. அந்த குடிசை வீடுக்கு பதிலாக பெரிய மாளிகை இருந்துச்சு. உடனே அந்த சீடன் சொல்கிறான், அவங்க இல்லை போல் அந்த வீடை அதை விற்றுட்டு போயிட்டாங்களோ இடத்த அப்படின்னோடனே, இல்லை வா உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அதே அம்மா அப்பா 4 பசங்க அங்கே இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களோட நிலைமையே மாறி இருந்துச்சு. அவங்க ரொம்ப வசதியாக இருந்தாங்க. அப்போ அந்த சீடன் கேட்குறான், எப்படி குருவே இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அந்த குரு சொல்கிறாரு, அவங்க அந்த ஒரு மாடை மட்டுமே நம்பி இருந்தாங்க. அவங்க ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் அது போதும் அப்படிங்கிற நிறைவோடு இருந்தாங்க. அந்த மாடு இல்லைன்னு ஒன்று அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ 4 வருமானம் அந்த வீட்டுக்கு வருது. அப்படி வரும்போது அவங்களோட குடும்ப வருமானம் பெருக ஆரம்பிச்சிச்சு. அவங்களும் வசதியாகிட்டாங்க. அப்போ நம்ம எப்போவுமே அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கக்கூடாது, இது போதும் அப்படின்னு சொல்லி இருக்கவே கூடாது. கஷ்டங்களை ஏற்றுக்கிட்டு சின்ன சின்ன கஷ்டங்கள் தான் நம்மளை என்ன பண்ணும், நம்மளை நல்ல எதிர்காலத்துக்கு உந்தி தள்ளும். அப்படிங்கும்போது அந்த கஷ்டங்களை நம்ம ஏற்றுக்கணும்.